இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அடோலசன்ஸ். ஏஜ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா டீனேஜ் மோஸ்ட்லி இதில் நம்ம பேசப்படுவோம். இந்த டாபிக் நான் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். எல்லா எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப் சப்ஜெக்டில் வர ஒரு சப்ஜெக்ட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஓவரால் 5 டாபிக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா 5 டெவலப்மெண்ட் பற்றி பார்ப்போம். Physical development, mental or cognitive development, emotional development, social development and finally moral development. ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி introduction and conclusion இதுக்கும் இருக்கும். First introduction. The time of growing up from childhood to adulthood is known as the adolescence. அதாவது சின்ன பிள்ளைங்களிருந்து ஒரு டீனேஜர்ஸாக ஆன உடனே, தட் மீன்ஸ் 12 and 13 ஆஃப்டர் புபர்ட்டி, இதை தான் அடல்ட்ஹுட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் டு 2 எப்படி க்ரோத் ஆகிறாங்களோ அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடோலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ பீரியட் ஆஃப் ஃபிசிக்கல் க்ரோத். நம்மளோட உடம்பு வளர்ச்சியை மோஸ்ட்லி இதில் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ஹவவர் இட் இஸ் மோர் தென் தட். That is why children who may be only 9, 10 or 11 years old may be adolescents in some ways already. Because இப்போ உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் 9 ஃபேக்டர்ஸ்லேயே புபர்ட்டி ஃபங்க்ஷன் அடைஞ்சிடுறாங்க. ஸோ அதனால தான் 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டெல்லாம் டீனேஜர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடோலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் 13 இல்லைனா 14 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடோலசன்ஸ். Adolescence is considered the transitional stage from childhood to adulthood that occurs between ages 13 and 19. ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட்லேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் அடோலசன்ஸ் சொல்லுவாங்க. பட் த ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் அடோலசன்ஸ் கேன் ஸ்டார்ட் இயர்லியர் during the pre-teen years between ages 9 and 12. That means நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9லேருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. ப்ரீ-டீன்றது எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா பிஃபோர் டீனேஜர்ஸ், அவங்கள தான் ப்ரீ-டீன் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 9 to 12லேருந்தே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது. பட் 13லேருந்து தான் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அடோலசன்ஸ் ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி என்விரான்மெண்ட் ஆர் personality development is often topic of discussion in psychological, pedagogical and biological sciences. which means என்ன சொல்ல வராங்கன்னா ஃபேமிலி என்விரான்மெண்ட், சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறதுனாலே கூட அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைக்காலஜிக்கல் டிஸ்கஷன்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெடகாலஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. பயாலஜிக்கல் சயின்ஸ், அதாவது சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வச்சு அவங்களோட வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். The most common problem is the identifications of the impact of external and internal factors of the personality development. External factorsனா என்ன சொல்லுவாங்கன்னா environment, சுற்றி இருக்கிறவங்களால ஆகிறது. internal என்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டீரியர் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அடோலசன்ஸ் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஏன் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்காது. ஸோ மோர் தென் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மக்கப் பண்ணுறதை விட நீங்கள் புரிஞ்சுட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த அடோலசன்ஸ் எல்லா டாப்பிக்லையுமே ஒரு பார்ட்டாக வரும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். என்ன டைமென்ஷன் சொன்னோன்னா டைப்ஸை தான் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஓவரால் 5 டைமென்ஷன்ஸ் இருக்குது, 5 வகையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் ஆர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். ஓவரால் 5 டெவலப்மெண்ட். ஓவரால் இந்த 5 டெவலப்மெண்ட் நான் ஷார்ட்டாக ஒரு பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா உடம்பு அளவில் பாடி, ஷோல்டர், இதெல்லாம் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. சோஷியல்னால் சுற்றி இருக்கிறவங்க. எமோஷ்னல்னால் லவ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் எமோஷ்னல். காக்னிட்டிவ்னு என்ன சொல்லுவாங்கன்னா மென்டல் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி 5 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே க்ரோத் ஏற்படும். பாய்ஸுக்கும் புபர்ட்டின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. பட் அதை ரியலைஸ் பண்ணுறது இல்லை. அதுதான் இதோட காமன் டாப்பிக்காக. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்.
ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடம்பு வகைப்பட்டது தான் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இதில் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து மிடில் அடோலசன்ஸ், அதாவது ஆஃப்டர் புபர்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ட்ரான்சிஷன் ஃப்ரம் இன்ஃபெர்டிலி டு ஃபர்டிலிட்டி. அதாவது இன்ஃபர்டிலிட்டின்றது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு டூன்றதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ்லேருந்து குட்டி பிள்ளையாக இருக்கிறத வந்து ஒரு ஃபர்டிலிட்டியாக ஒரு உருவாருது, ஒரு முட்டை பொரிகிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு முட்டை இருக்கும் போது அது இன்ஃபர்டிலிட்டி, அது கொஞ்சம் உடஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டியாக மாறுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இதில் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷுவல் மெச்சுரேஷன்னா உடம்புல வந்து கேர்ள்ஸ்க்கு சில பாகங்கள் உருவாக ஆரம்பிக்கும், பாய்ஸுங்களுக்கு சில பாகங்கள் உருவாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாடி சைஸ், ஷேப், காம்போசிஷன்ஸ், க்ரோத் ஸ்பர்ட் இது எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஹார்மோனல் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இந்த இடத்துல இருக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. இப்போ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் சின்னதாக வந்து இருக்கிற போன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அனட்டாமிக்கல் க்ரோத்தும் ஃபிசியாலஜிக்கல் க்ரோத்தும் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. இது ரெண்டுமே மோட்டார் டெவலப்மெண்ட், அதாவது ரெண்டும் வந்து கம்பைன் டு ஃபார்ம் அ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பிளேசஸ் டு க்ரோ ஆர் த எக்ஸ்ட்ரீமைசஸ், அதாவது வந்து ஹெட்டு, ஹேண்ட்ஸு, ஃபீட் இதெல்லாம் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். ஃபாலோடு பை த ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் லேட்டர் த torso அண்ட் ஷோல்டர்ஸ். ஓகேங்களா, ஷோல்டர்ஸ் நல்லா ப்ராட் ஆக ஆரம்பிக்கும். பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளையில ஒரு வகையாக இருக்கும், பாய்ஸு வளர்ந்ததுக்கப்புறமா வந்து அவங்க ஷோல்டர்லாம் நல்லா பெருசாக ஆரம்பிக்கும். அதான் சொல்லுவாங்க. This non-uniform growth is one reason why an adolescent body may seem out of proportion. During puberty, bones become harder and more brittle. என்ன ஆகும்னா பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை விட அதிகமாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பாங்க ஃபிசிக்கலாக. ஓகேங்களா, போன்ஸ் எல்லாமே நல்லா ஹார்டாக ஆரம்பிக்கும். எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸுங்களுக்கு மெயினாக இருக்கும். ஃபீமேலை காட்டிலும் பாய்ஸ் வந்து அதிகமாக வளர ஆரம்பிப்பாங்க. சின்ன பிள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸோட வாய்ஸ் வந்து ரொம்ப குட்டி பிள்ளைமாக இருக்கும். பட் வந்து ஒரு 10th 12th இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபிசியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டால் தான் வந்து இந்த மாதிரி க்ரோத்தெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் ஒரு விஷயம் இருக்கும், ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ், பாடி இமேஜ். இப்போ கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு மிரர் முன்னாடியே நிற்க பார்ப்பாங்க. ஓகேங்களா, நின்றுட்டு அவங்களோட அழகாக பார்த்துட்டு இருக்கிறது, அதாவது அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து அவங்களே என்ன சொல்கிறது ஆசைப்பட ஆரம்பிப்பாங்க. பாய்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை விட அதிகமாக பிக்காக ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிட்டிங் இட் வித் பியர்ஸ்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை தான் பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரிஃபர்ஸ் சிமிலர் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி, அதாவது வந்து சிமிலர் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி க்ரோத். இப்போது நம்ம மைண்ட் ஃபேக்டர்ஸில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க கூட தான் வந்து மோஸ்ட்லி அட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ physical appearance and body image regardless of the timing of the physical change that take place during adolescence. This is the period in which physical appearance commonly assumes paramount importance. Both boys and girls are known to spend hours concerned about their appearance, particularly in order to fit in with the norms of the group with whom they more identically. At the same time, they wish to have their own unique style, and adults should take adolescence seriously when they express concerns about aspects of the appearance such as the என்ன சொல்கிறதாங்க வந்து ஆக்கின், அப்புறமா வந்து ஐ கிளாஸஸ், அப்புறமா வந்து இந்த மாதிரி வெயிட்டு, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே வந்து அடோலசன்ஸ்க்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும். அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாடி ஸ்ட்ரக்சரே அந்த டைமில் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பாங்க, ஓவர் வெயிட் ஆக ஆரம்பிப்பாங்க. பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ரொம்ப அட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு லெவல் ஸ்டேஜுக்கே வந்து அவங்க போவாங்க.
Adults need to understand the meaning and context of the adolescents' concern and to keep the lines of communication open. ஓகேங்களா, ஓப்பன் கம்யூனிகேஷன், அதாவது வந்து ஈஸியாக வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, அவங்க எதுவுமே யோசிச்சு பேச மாட்டாங்க. அவங்களோட ஃபிசிக்கல் க்ரோத் அந்த மாதிரி அதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மென்டல் ஆர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ன்றது இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். நம்மளோட பிரெயின் க்ரோத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Cognitive development refers to how a person perceives things and gains understanding of his or her world through the interactions of genetic and learned factors. அதாவது அவங்க உள்ளுக்குள்ள, அதாவது அவங்களோட பிரெயின் வந்து எவ்வளோ அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவல் பவர், ஒவ்வொருத்தரோட ஐக்யூ லெவலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காக்னிட்டிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேபி திங்கிங்காக இருக்கலாம், இமேஜின் பண்ணலாம், இல்லை ஏதோ ரீசனிங் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம், கன்சர்னிங், கிரியேட்டிவிட்டி, சென்சேஷன், பர்செப்ஷன்ஸ், மெமரி, இது எல்லாமே வந்து இந்த க்ரோத்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரைஸ் பார்க்கும்போதே தெரியும் நம்மளோட பிரெயின்குள்ளே நடக்கிற செட்டிங்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூடிங் ரிமெம்பரிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, திங்க் பண்ணுறது, ஒரு டிசிஷனை வந்து டக்குன்னு நம்ம மேக் பண்ணுறது, இது எல்லாமே தான் வந்து அடோலசன்ஸ் இல்லைனா அடல்ட்ஹுட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஓவரால் 8 கோர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்குது. மோஸ்ட்லி இது எந்த டைமில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 13. கன்ஸ்ட்ரக்டிவிசம், இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் தியரின்னு சொல்லுவாங்க. இதுவும் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டோட ஒரு மெயின் பார்ட் தான் சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா ஒரு தியரி, அதாவது வந்து ஒரு நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ட், அதாவது பில்டிங் பிளாக்ஸ் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பில்டிங்காக ஃபார்ம் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து எல்லா அப்ளிகேஷனும் எஜுகேஷன் லெவல்லையும் அவங்களோட நாலேஜ் எல்லாமே அக்வயர் பண்ணி அதை பில்டிங் பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யோசிச்சு ஆராய்ச்சி செயல்படுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இதோட மெயின் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இதில் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிடில் அடோலசன்ஸ் காக்னிட்டிவ் திங்கிங் இன்க்ளூட் கொஸ்டினிங் அண்ட் அனலைசிங் பொலிட்டிக்ஸ். அதாவது ஒரு கொஸ்டின் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினே வந்து 1008 வாட்டி அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, அது சொல்லுவாங்க. அப்புறம் செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ், அப்புறமா வந்து கரியர் கோல்ஸ், ஜாப்ஸ் வந்து ஒரு ஜாப்லேயே தங்க மாட்டாங்க, நிறைய ஜாப்ஸ் வந்து இதை விட இதுக்கு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் வந்து சுற்றி போய் பார்க்குறது தான் வந்து, அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்தா ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாமல் நம்பர் ஆஃப் திங்ஸ் அனலைஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா காக்னிட்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து இதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எழுதுறது வந்து ரொம்ப இவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் வந்து 10 மார்க்ஸ் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டான இருக்கிற விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் இதெல்லாம் நீங்கள் வந்து சைட் பை சைட் எக்ஸாம்பிள்ஸாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எமோஷ்னல் டெவலப்மெண்ட். எமோஷ்னல் டெவலப்மெண்ட்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லவ், பியர் குரூப்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எமோஷ்னல். சில பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க எமோஷ்னல் லெவல்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள், your child might show strong feeling and intense emotions. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்ட் ஆகிடுவாங்க. ஒரு ஃப்ரெண்டே பிடிச்சாலும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது எக்ஸ்ட்ரீமாக அந்த ஃப்ரெண்டு தாங்கிட்ட மட்டும் தான் பேசணும், அந்த மாதிரி அளவுகளாக நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட மூடு பொறுத்து அன்பிரடிக்டபுளாக சேஞ்ச் ஆகிறதா என்ன சொல்லுவாங்கன்னா எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக ஜெலஸ் ஆகிறது, இதில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன் மெச்சூரிட்டி அண்ட் பேலன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் wherein the child learns to control emotions and express the proper emotions at appropriate situations. சில மெச்சூர்டு பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 12 ஃபேக்டர்ஸில் இருக்கும் போதே வந்து ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவோம். பட் அந்த பொருள் வந்து கிடைக்கலனா வந்து அடம் பிடிச்சி அதை வாங்க வந்து ஆசைப்படுவோம். நிறைய பிள்ளைங்க 100%க்கு ஒரு 99% அந்த மாதிரி தான் பசங்க இருப்பாங்க.
பட் வந்து அடோலசன்ஸ் க்ரோத் டைமில் என்ன ஆகும்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது மெச்சூர்டு பர்சனாக ஃபார்ம் ஆக ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதே பொருளுக்கு ஆசைப்படுவாங்க, பட் அது கிடைக்கல, ஓகே இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பொருளுக்கு ஆசைப்படுறது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு கிடைக்கலனா அதை கண்ட்ரோல் பண்ணி, அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி வாழ்கிறதுக்கு கற்றுக்கிறது இந்த அடோலசன்ஸ் மெயின் ஃபேக்டர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ரமோட்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இது ரெண்டுமே சேர்றது தான் வந்து எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிஹேவியர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் ஆகும். எமோஷனல் ஃபீலிங் ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க. எமோஷனல் டெவலப்மெண்ட் இஸ் ஆஃப்டன் ஸ்டார்மி அண்ட் இன் கான்ஃப்ளிக்ட். Adolescents try to establish their identities and independence. They respond more and more to peer group influence. Peer group na friendship அதான் peer groups அப்படின்னு சொல்லுவாங்க. Their emotions can be very unpredictable and it may hard to know what makes them happy and what annoys them. They are prone to mood swings, especially the girls, and are very impulsive. சிம்பத்தி ஃபார் த ஆப்போசிட் செக்ஸ். சிம்பத்தினா அதிகமான அக்கறைகள் அந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஃபீலிங் டிப்ரெஸ்ட் ஆகலாம், லேக்கிங் எனர்ஜி, அப்புறமா வந்து டிஸ்லைக்கிங் ஒன்ஸ் அப்பியரன்ஸ் அண்ட் ரிஜெக்டிங் காம்ப்ளிமெண்ட்ஸ். இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் வந்து தன்னை பற்றி பேசுறது. அப்புறம் ஃபீலிங் அண்ட் இன்அடிக்குவேட் மோஸ்ட் ஆஃப் த டைம், ஹேவிங் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் ஒன் செல்ஃப், having serious doubts about the future, being excessively shy and rarely expressing one's own point of view. டீச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்னால தான் நான் அந்த பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா மற்ற டெவலப்மெண்ட்லாம் வந்து அது அவங்களோட ஓன் இது. பட் எமோஷன்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பசங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் வந்து போகலாம். அதனால தான் வந்து டீச்சர்ஸ் ரோல் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ப்ராப்பர் எமோஷனல் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் அடோலசன்ஸ் ஷுட் பி ஆஸ் ஃபாலோஸ். ட்ரை டு சப்ளிமேட் த லோவர் எமோஷன்ஸ் ஆஃப் த சைல்டு. அதாவது வந்து ஒரு குழந்தைய வந்து ஃபஸ்ட்டே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, த ஹெல்த்தி எமோஷனல் அட்மாஸ்பியர் ஷுட் பி மெயின்டைன் அட் ஸ்கூல் சுற்றியே வந்து நம்ம பார்க்குற விஷயம்லாம் வந்து நல்லா என்விரான்மெண்டல் ப்ளசண்ட்டாக வார்மாக இருக்கணும். அதை விட்டுட்டு சுற்றி சண்டை போடுற இடம் அந்த மாதிரி வந்து இருந்து பார்த்திங்கன்னா அவனுக்கும் அதுதான் தோணும். பசங்கிட்ட வந்து நம்ம பேசும்போதே எப்படி பேசணும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக காமாக பேச ஆரம்பிக்கணும். ரொம்ப ஹார்ஷாக பேச ஆரம்பித்தா பசங்களுக்கு அந்த டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் ஃபீல் ஆக ஆரம்பிப்பாங்க. ட்ரை டு அவாய்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அமாங் த அடாலசன்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். த டீச்சர் ஷுட் பிளே டியூ ரிகார்ட் டு த பர்சனாலிட்டி ஆஃப் ஈச் சைல்ட். த அடாலசன்ஸ் ஷுட் பி இம்பார்ட்டட் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் செக்ஸ். If this aspect is properly attended to, it would lead to a better emotional development. Social development. He needs to know who he is in relations to family and societies. That is, he develops a sense of identity. அதாவது தான் யார் அப்படின்ற விஷயத்த வந்து சுற்றி இருக்கிறவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவன் அதிகமாக ரொம்ப ப்ரெடிக்ட் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்த உடனே அவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டுட்டு அந்த மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல அவன் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவன் கற்றுக்கிட்டான்னா அதுதான் வந்து சோஷியலிசம். அதாவது சோஷியல் கூட எப்படி ஒத்து போகிறது, சொசைட்டியில் எப்படி ஒத்து போகிறது அப்படின்றதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. If the adolescent is unable to formulate a satisfactory identity from the multi-identifications, sense of self-confusions will be developed according to Erikson. இங்கே வந்து எரிக்சன் தியரி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எரிக்சன் தியரினா என்னன்றது. adolescent shows interest in other sex. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அதர் செக்ஸ்னால் பாய் கேர்ள் கூடயோ கேர்ள் பாய் கூடயோ அதிகமாக இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. இட் லுக்ஸ் ஃபார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறதா வந்து இந்த இடத்துல மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க. சொசைட்டின்றது சோஷியல்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா மோர் தென் ஒன் பர்சன். இப்போது ஒரு பையன் பேசுகிறான், அந்த பையன் கூட இன்னொரு பையனோ இல்லை இன்னொரு பொண்ணு பேசுனானோ அதுவும் சொசைட்டி தான். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் பர்சன் கனெக்டிவ் விஷன் இருந்தாலே வந்து என்ன பார்த்தீங்கன்னா சொசைட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்த மட்டும் இருந்தால் தான் இண்டிவிஜுவல், மோர் தென் ஒன் பர்சன் இருந்தால் சொசைட்டி. Social development. Initially, the child is self-centered and animalistic in character.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து அவுட்லைன் மட்டும் தான் நான் சொல்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். Social development during adolescence. Adolescence is marked with too much sex consciousness, sexual development and the accompanying attractions for opposite sex. ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் 4 to 5 பாயிண்ட் தான் ரிப்பீட்டடாக வந்து மல்டி டைமென்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. Adolescence is also marked with the increase in friendly relationship. Adolescence is a period of intense emotions. Their area of specific interest and social contacts gets widened during adolescence. சில ஆஸ்பெக்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஓனாக நீங்கள் எழுதலாம். வித் எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் சொல்லணும். சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா social development அப்படின்னு சொல்லுவாங்க. What is the characteristics of the social development? The characteristics of social development are often associated by the skill of cooperation, rotation, initiative or leadership, sharing, discipline and participation. இது எல்லாமே social development. ஒருத்தவங்க கூட இன்னொரு பர்சன் கூட அட்ராக்ட் ஆகிறாங்கன்னா அதான் social development அப்படின்னு சொல்லுவாங்க. Example, a child ability to learn new information is influenced by his ability to interact approximately with others and its ability to control his immediate impulses. Emotional, cognitive, social and physical development are interrelated and influence each other. அதாவது ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஃபர்மேஷன் இப்போது ஒரு ஸ்கூல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஒரு மூவி பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த மூவி மாறினாலும் எப்படா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு இருப்போம். ஏன் அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்படியே அதாவது ஒரு சின்ன டாட் கூட விடாமல் வந்து அப்படியே போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவனோட ஈக்குவல் மெச்சூர்டு பர்சன் கூட. அதாவது வந்து தன் ஃப்ரெண்டு கூட வந்து டக்குன்னு போய் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் அவன் இருப்பான். ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது, அந்த கண்டென்ட்டை அப்படியே போய் இன்ஃபர்மேஷனை பட்டும் படாமல் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொல்கிறது தான் வந்து இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஏன் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் டெவலப்மெண்ட் இது எல்லாம் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லும் போது அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. சோஷியல்னால் மோர் தென் 1% கூட தான் நம்ம ஷேர் பண்ணுறோம், அது வந்து சோஷியல் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ்னா அவனோட பிரைனில் இருக்கிறது தான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான், ஸோ அது வந்து காக்னிட்டிவ். எமோஷ்னல்னால் அவனோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மாறும். சேடான ஒரு ஃபைட் சீன் வந்ததுன்னா அப்படியே கோவமாக சொல்கிறது, அப்புறமா வந்து சேடான சீன்ஸ் வந்ததுன்னா சோகமாக சொல்கிறது, லாஸ்ட் கன்க்ளூஷன் எல்லாமே அப்படியே வந்து சொல்கிறது தான் வந்து என்னென்னா சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை அப்படியே அவனுக்கு போய் இது பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தன்னோட பியர் குரூப் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மோஸ்ட்லி இருக்கிறதா வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மோஸ்ட்லி வந்து ஃபேமிலிஸ், பியர்ஸ், ஸ்கூல்ஸ் இது 3 தான் வந்து அவனுக்கு அடங்கும். ஃபர்ஸ்ட் பியர் ரிலேஷன்ஷிப். பியர் ரிலேஷன்ஷிப்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கிறதா வந்து இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். ஃபேமிலிஸ் என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறத விட ஃபேமிலி கூட அட்ராக்ட் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும். அதிகமாக வந்து ஃபேமிலி கிட்ட அவ்வளோவா ஷேர் பண்ண மாட்டான். பட் ஃபேமிலியும் வந்து அவனோட சொசைட்டியாக இருக்கிறதுனால தான் அது ஒரு மெயின் பார்ட்டாக வந்து சொல்கிறாங்க. சோஷியல் டெவலப்மெண்ட்டில் வந்து வித் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்கூல் எப்போவுமே வந்து எல்லா அப் டு 19 வரைக்கும் அவன் வந்து ஸ்கூலு தான். அந்த சோஷியல் குரூப்பை வந்து அவனால் மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ சோஷியல் குரூப்பில் வந்து ஸ்கூலுக்கே வந்தாலும் அங்கேயும் அவனுக்கு வந்து எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பற்றி தான். ஸ்கூல் பற்றி விட வந்து அவனோட பியர் குரூப் பற்றி தான். பியர் குரூப்ஸோ இல்லைனா வந்து ஆப்போசிட் செக்ஸ் கூட இன்ட்ராக்ஷன்ஸ் இதுதான் வந்து அவனோட மெயின் கான்செப்டாக இருக்கும். இதில் வந்து ஃபேமிலி, பியர் அண்ட் தென் சோஷியல் இது 3 தான் வந்து பார் சார்ட்டாக கொடுத்துருப்பேன். பட் ஒர்க்கும் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஏன் ஒர்க்குனா வந்து சில பசங்க வந்து பார்த்திங்கன்னா 12th முடிஞ்ச உடனே வந்து காலேஜுக்கு போகாமல் ஒர்க்குக்கு போக ஆரம்பிப்பாங்க.
எப்படி 12th முடிஞ்சோன்னா 12ன்றப்போ 16 to 17 ஏஜ் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுவும் அடோலசன்ஸ்குள்ளே தான். ஸோ அந்த 19 வரைக்கும் உள்ள ஏஜ் ஃபேக்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவன் அடோலசன்ஸ் தான். ஸோ அந்த அடோலசன்ஸ் ஒர்க்கும் வந்து மேபி சேரும். அதனால தான் வந்து நான் சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஒர்க்குன்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு ஜாபில் மட்டும் அவன் ப்ளேஸ் ஆரம்பிக்க மாட்டான். அவனோட கோல் என்னவோ அதை ரீச் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு ஜாபாக மாறிட்டே இருப்பான். ஓகேங்களா? அவனோட டைம் கீப்பப் எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகிட்டே இருக்கும். டைம் கீப்பப் பண்ண மாட்டான். ஒர்க்குக்கு கரெக்டாக போகணும் அப்படின்ற ஐடியாலாம் அவனுக்கு இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒர்க்கை வந்து இந்த அடோலசன்ஸ் குரூப்பில் அவாய்ட் பண்ணணும். ஏன் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஒர்க் என்ன தான் பசங்க போனாலுமே வந்து அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு வந்து கண்டினியூவாக ஒர்க்குக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து எஜுகேஷ்னல் அட்ராக்ஷன் வந்து நம்ம கொண்டு வரணும். காலேஜ் முடிக்க வச்சா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அந்த மெச்சூர்டு வந்து அவங்க ஒர்க்குக்கு போய் கண்டினியூஸாக ஜாப் போக ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து நான் இதில் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நிறைய எமோஷ்னல் டிப்ரெஸ் வந்து பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் வந்து என்னோட போகிறது. மாரல் டெவலப்மெண்ட் இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியும். நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது தான் வந்து மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எது கரெக்டு எது தப்பு அப்படின்றது வந்து நல்லா வந்து பார்த்து அதை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. It includes the evolutions of moral sense to discriminate the right and wrong and development of character. அதாவது எது தப்பு எது கரெக்டு நல்லா டிஸ்கிரிமினேட்ன்றது ஒதுக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இதில் சொல்லியிருப்பேன். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, an adult might ask the adolescent, how would you feel if you were? Educators and other adults can ensure that issues involving fairness and morality are identified and discussed sensitively in a positive atmosphere, that is adolescents are encouraged to express themselves, ask questions, clarify their values and evaluate their reasoning. அதாவது கொஸ்டினை கேட்டு அந்த கொஸ்டின் என்னன்றதை ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதனால் என்ன யூஸ்ன்னு தெரிஞ்சுட்டு அந்த ரீசனிங் பண்ணுறது, அதுக்கான அவுட்புட் நம்ம கொடுக்கறது தான் வந்து மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. சுற்றி இருக்கிற விஷயத்தை மேபி அது வந்து செக்ஷுவலாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவன் சுற்றி ஆராய்ச்சி பார்த்து பண்ணுறது தான் வந்து மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் குட்டி குட்டி காம்பனன்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். மாரல் பிஹேவியர், தட் இஸ் ப்ரோ சோஷியல், ஷேரிங், டொனேட்டிங் டு, கிளாரிட்டி, டெல்லிங் த ட்ரூத். நெக்ஸ்ட்டு மாரல் வேல்யூஸ், பிலீவ் இன் மாரல் குட்ஸ்னால் விஷயங்கள் சொல்லுவாங்க, திங்ஸ். மாரல் எமோஷன், கில்ட், எம்பத்தி அண்ட் கம்பேன்சன். Moral reasoning about right and wrong. Moral identity, morality as an aspect, self-image. Moral personality, enduring tendency to act with honesty, altruism, responsibility. Meta-moral, characteristics meaning that they make morality possible even though they are not innately moral. Disabilities, இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி கேட்குற விஷயத்த ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை மற்ற பல விஷயமாக வந்து டைமென்ஷனை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வந்து லிங்க் பண்ணி அதை அலசி ஆராய்ஞ்சி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது தான் வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரடக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக கன்க்ளூஷன் இருக்கணும். 5 மார்க்ஸ்க்கே நான் அப்படி சொன்னேன். இது 10 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின், சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப். கன்க்ளூஷன் என்னவாக இருக்கணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் என்னவோ அதுதான் நீங்கள் கன்க்ளூஷனில் இன்க்ளூட் பண்ணணும்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடோலசன்ஸில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அடோலசன்ஸ் குரூப் வந்து ரொம்ப செகண்ட் ஸ்டேஜ், அதாவது செகண்ட் பர்த்னே நான் சொல்வேன். ஏன் இந்த மாதிரி செகண்ட் பர்த்துன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் அவனுக்கு நடக்குது. அந்த இடத்துல தான் அவன் வந்து நல்லது எது, கெட்டது எது, எதை ஆராய்ஞ்சு பார்க்கணும், எது தப்பு, எது கரெக்டு, எப்படி எமோஷ்னலாக அவன் கண்ட்ரோல் பண்ணணும், யார் கூடலாம் சேரணும், ஃபேமிலிஸில் எப்படி இருக்கணும், பியர்ஸ் குரூப் எப்படி இருக்கணும், சொசைட்டியில் அவன் எப்படி வாழணும், எப்படி ஒர்க் போகணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த அடோலசன்ஸில் தான் வந்து நம்ம பார்ப்போம். அவனுக்கு அது செகண்ட் பர்த். அந்த பர்த்தை மட்டும் நம்ம விட்டுட்டோன்னா அவன் ஒன்று வந்து க்ரைம் அதுக்கு போவான், இல்லைன்னா வந்து அவன் தப்பான வழியில் போவான். ஏதோ ஒரு விஷயந்தான் அவனுக்குள்ளே நடக்கும். நல்ல வழியில் வந்து 1% or 2% இந்த மாதிரி தான் வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி, சொசைட்டி எஸ்பெஷலி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நம்ம வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கணும். அவங்க முன்னாடி நம்ம பேசுகிறப்ப வந்து நல்ல வார்ம் ப்ளசன்ட் என்விரான்மெண்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்மளும் வந்து போக ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இந்த அடோலசன்ஸில் சொல்ல வந்திருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதும் போது இது பிஎட்ன்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்க்ளூஷன் டீச்சர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும் அப்படின்றதான் வந்து நீங்கள் எழுதணும். நான் இங்கே சின்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன். இந்த கன்க்ளூஷன் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லை நான் சொன்னதே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம், இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து நீங்கள் எழுதிக்கலாம். மோஸ்ட்லி புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. ஏன் புக்கில் இருக்கிறதே அப்படியே எழுதக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மக்கப் வந்து பிஎட்டில் பண்ணிங்கன்னா ஓவரால் வேஸ்ட் ஆகும். எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ ஒரு புக்கை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா அதோட சப்டாபிக்ஸ் பாருங்கள். சப்டாபிக்ஸ் பார்த்துட்டு அதில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அடோலசன்ஸை ஷேர் பண்ணேன், பட் வந்து அதில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா வந்து அந்த டாப்பிக்கை நான் வந்து 2-3 இடத்துல 2-3 வெப்சைட்டை பார்த்து நான் அனலைஸ் பண்ணி நான் அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறது மூலியமாக எனக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் அதில் ரெஃபர் பண்ண முடிஞ்சுது. யூனிவர்சிட்டி நோட்ஸை விட இதில் வந்து 10% அதிகமாகவே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து சப்டாபிக்ஸ் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே வந்து ஈஸியாக நீங்கள் எக்ஸாம்பிளை வந்து எழுதிடலாம். எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டைம் கீப்பப் பண்ணுறது வந்து எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப்ஸ் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.